ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏகே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் மாற்றங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சுப முகூர்த்தம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க, அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அன்றாட மனிதர்கள் சந்திக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வழி பிறக்கும், அதே போல் இந்த 12 ராசிக்கு கிரகங்களும் எப்போ சேர்ந்து அவங்களுக்கு நன்மையான பலனை செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது குறிப்பாக இந்த தை மாதம் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தை மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம், எந்தெந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை இல்லை, உறநிலை ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை, பண கஷ்டம், ஒரு வேலை கிடைக்குமா, நிரந்தரமான ஒரு வேலை, அல்லது ஒரு பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி, சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது 12 ராசிக்குமே சரி. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி தை மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழர் திருநாள், உழவர் திருநாளாக கொண்டாடுறோம். ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவர் திருநாள் வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம். ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் கை கொடுக்கும். அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான பலன்களை செய்ய போகுது. அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது. அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது. தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமான், சிலவங்க பழனிக்கு தான் போகணும், திருப்பரங்குன்றம் போகணும், திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு அருகில் இருக்கிற எந்த ஒரு முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகன் தலம் இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் போக முடியாதானே நான் அந்த 12 ராசி சொல்லையில் சொல்கிறேன். அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும். போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு அர்ச்சனையோ இல்லை மாலையோ வாங்கி போட்டு வாங்க. அது மிக சிறப்பாக இருக்கும். எதுவுமே தை மாதம் வரக்கூடியது. ஏன்னா இப்போ மார்கழிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு 6 மாதங்கள் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம வழிபடுறது, ஆன்மீகத்தில் போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும். தெய்வ வழிபாடு பண்ணுறது அனுகூலமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதம் தான் தேவர்களுடைய கண் விழிக்கக்கூடிய மாதம். ஸோ அவங்களுடைய அருளாசி அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதுவும் கலியுக கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு போங்க. அதே போல் இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா தை மாதம் 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், தை 23 ஒரு முகூர்த்தம், தை மாதம் 25 ஒரு முகூர்த்தம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் சுப முகூர்த்த தினங்கள். இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி, எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும். நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உள்ள பலனை நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்ப்போம். இப்போ மீன ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மீன ராசி பார்த்திங்கன்னா பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, எந்த விஷயத்துமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே போல் ஒரு தடவை 2 தடவை யோசிக்கக்கூடியவங்க, எதையுமே ஒரு மைண்ட் செட் இப்போ பார்த்திங்கன்னா எதை யாரும் நம்பக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நம்பக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் ஒரு சிறப்பான பலனை செய்யிருக்கு. ஒரு ராசின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கரம் பெற்றாலும் இருக்கார். ஸோ வக்கரமாக வருவது நல்ல விஷயம். ஏன்னா நிறைய விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க. ஏன்னா மீனராசிக்கே உரியது. ஸோ இந்த வக்கர காலங்களில் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. பண விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தை சம்மந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் தொடங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதம் அதில் ஏமாறாமல் எப்படி இருக்குது ஜெயிக்கிறதுங்கிறத ஒரு வைராக்கியமாக செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். அது நாள் கால இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு கட்டல பிரச்சனை,
உறவிட பிரச்சனை, தாய்வழி உறவுள்ள பிரச்சனை, உங்களுக்கே சில சமயம் சில பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்களோ சரிங்களா, ஏன்னா அவங்களுக்கு ஜென்ம சனி. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் ஜென்ம சனி நடக்கும். வளகாப்பு போடுறது, திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். சுப செலவுகள் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் மறுமணம் விஷயம் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறுமணம் சார்ந்த விஷயங்களும் நடக்குங்க. அதே குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். நீங்கள் உங்கள் லக்னாதிபதி குரு, ஸோ உங்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அந்த கைமேல் பலன் அந்த மாதம் கிடைக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள். ஸோ மனைவழி மூலமாகவும் அதான் இருக்குது, மாமை வழி உறவு மூலமாகவும் சரி, அதே போல் இடம் சார்ந்த விஷயங்கள், மண்மனை சார்ந்த விஷயங்கள், சகோதர வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து லாபம் அங்கே கிடைக்க போகுது. அரசு சார்ந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும், அரசு டென்ட்டு கிடைக்குமான்னு சொல்லக்கூடியவங்க, அரசு சார்ந்த வழியாக பதவி கிடைக்குமான்னு சொல்லக்கூடியவங்க, சம்பள எதிர்பார்க்கக்கூடியவங்க, டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கக்கூடியவங்க, இவங்க எல்லா விஷயமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படணும் சரிங்களா. நீங்கள் இந்த ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தோடு நீங்கள் இந்த மாதம் செயல்பட வேண்டிய காலகட்டம். ஸோ அதை செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைத்துமே கிடைக்க போகுது. அதே போல் ஜென்மத்தை சனி இருக்கனால யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனை இருக்கோ அவங்களோட இந்த மாதம் வந்து அதில் ரிலீஃப் ஆயிடுவீங்க. ஸோ ஏன்னா 11 சூரியன் வரும்போது கண்டிப்பாக அந்த உடல் பிணி நோய்கள் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனை, மருந்து மத சாப்பிட்டு சாமின்னு சொல்லக்கூடியவங்க, நீண்ட நாள் வைத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களெல்லாம் இந்த மாதத்திலும் ரிலீஃப் ஆகக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தன வரவு, தன பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்க எல்லா 4 கிரகங்களால் லாபத்தை நோக்கிய பயணமாக உங்களுடைய பயணம் இருக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். திடீர் பணவரவு, திடீர் வேலைக்காக செல்வது, ஏதோ சில திடீர்னு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சக்கூடியவங்க, சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சக்கூடியவங்களும் இந்த மாதம் வாங்குவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் சந்திர பகவான் வருவதனால கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் என்ன நினச்சிட்டீங்களோ அதெல்லாம் ஈடேறக்கூடிய மாதமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கல்வி நிலையங்களில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, யாரெல்லாம் கல்வி நிலையங்களை வைக்கணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், வீடு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக மீனராசிக்காரவங்களுக்கு எல்லா உழைப்பு சார்ந்த விஷயம் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடியவங்க, எந்த விஷயமா இருந்தாலும் திறம்பட செய்யக்கூடியவங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல, உங்கள் எண்ணத்துக்கு ஏற்றாப்புல புதிதாக தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும்னு சொல்லக்கூடியவங்களுக்காலும் சரி, இல்லை ஒரு உத்தியோகம் வேணும், இல்லை நம்ம நினச்ச மாதிரி வந்து பூர்வீகத்தில் தொழில் பலம் அடைஞ்சக்கூடியவங்களும் சரி, எல்லா விஷயமும் இந்த மாதம் உங்களுக்கு கை கூடி வருங்க. ஏன்னா ஜென்மசனி வரும்பொழுது சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும், திருமணம் சார்ந்த விஷயங்களும் நடக்கும். அதே போல் உங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் தைப்பூசம் அன்னைக்கு அருகிலுள்ள முருகன் கோயில், அதாவது கடற்கரை சார்ந்த முருகன் கோயில் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். அதே போல் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகமும் விதி ஜாதகம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் தசாபுத்தி, அது நல்ல நேரம் எப்போ வருது, என்ன கிரகம் நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ அப்படி பார்த்து முடிவெடுங்க. எல்லா விஷயமும் நான் கைக்கூடி வரும். அதனால் இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றி இலக்கை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. ஸோ அதை பயன்படுத்திக்கங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கூடிய வரும். 12 ராகு இருக்கிறனால ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, 2 லக்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அதே போல் மக்கள் தொடர்பு, மகாஜன தொடர்பு இதெல்லாம் ஏற்படுங்க. அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் 6ல் கேதுக்கால எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையும் இந்த மாதத்தில் கிடைக்குதுங்க. ஸோ சித்தர் வழிபாடு, ஜீவசம வழிபாடு பண்ணிங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை இந்த மாதத்தில் கொடுக்கும். ஸோ முருகர் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களை ஏற்றுவங்கள்லாம் அடங்கி போய் உங்கள்கிட்டே வந்து சரணாகதி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்.